नमस्ते। प्राथमिक पार्ट 6 लेसन चलो बाजार चलें अभ्यास एक्सरसाइज। प्रांतीय भाषा में अर्थ लिखिए। மாகாண மொழியில் அர்த்தம் சொல்லுங்க. பத்லூன் கால் சட்டை பேண்ட்டு. இம்லி புலி டேமரிண்ட். மஞ்சில் தளம் மாடி ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் எக்ஸெட்ரா. சாபுன் சோப்பு. பர்தன் பாத்திரம் வெசல். விலோம் சப்து லிக்கியே மாறுபட்ட சொல்லை எழுதுக. ஜல்தி தீரே தீரே. ஜல்தி வேகமா. தீரே தீரே மெதுவா. ஃபாஸ்ட்டு ஸ்லோலி. உதர் இதர். உதர்னா அங்கே, இதர்னா இங்கே. உதர்னா தேர், இதர்னா ஹியர். பீச்சே ஆகே. பீச்சே பின்னால், ஆகே முன்னால். பிஹைண்டு பிஃபோர். பிக்னா கரீதுனா. பிக்னானா விற்கிறது, கரீதுனானா விலைக்கு வாங்கிறது. செல் பண்ணுறது பை. டு செல் டு பை. வாக்கியோமே பிரயோக் கீஜியே வாக்கியத்தில் அமைக்க சொல்கிறாங்க. நமக்கு. நமக்கு கா ரங்கு சஃபேத் ஹை. உப்பு. உப்பினுடைய நிறம் வெள்ளை. கத்தார். பாஜார் மே லம்பி கத்தார் ஹை. கத்தார் அப்படின்னா வரிசை, ரோ. பாஜார் மே லம்பி கத்தார் ஹைனா கடைத்தெருவில் நீண்ட வரிசை இருக்கும். அந்த மார்க்கெட் லாங் ரோவாக இருக்கும். அலகு அலகு தனித்தனியாக, செப்பரேட்டு. அலகு அலகு சீஜ் கேலியே அலகு அலகு துக்கான் ஹை. தனித்தனியான பொருளுக்கு தனித்தனியாக கடைகள் இருக்குது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு கடை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பர்தன். பர்தன்னா பாத்திரம், வெசல். பர்தன் கி துக்கான் வஹா ஹை. பாத்திர கடை அங்கே இருக்கு. பிக்னா. பிக்னானா விற்கிறது, டு செல். யஹா கई प्रकार की साड़ियाँ बिकती हैं. இங்கே நிறைய விதங்களில் சேலைகள் விற்கப்படுகின்றன. மெனி கைண்ட்ஸு நிறைய விதங்களில் சேலைகள் விற்கிறாங்க. காலி ஜகக்கே பரியே. காலியான இடங்களை நிரப்புக. பாஜார் யஹா சே கித்னி தூர் ஹை. மார்க்கெட் இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஹம் பெஹலே கிரானே கி துக்கானே தேக்கேங்கி. நம்ம முதல்ல மளிகை கடையை பார்க்கலாம். சாவல் கி துக்கானே அலகு ஹை. அரிசி கடையெல்லாம் தனியாக இருக்குது. சஸ்தே दाम में स्कूल के बच्चों के लिए कागज नोटबुक और पुस्तकें मिलती हैं. சஸ்தே தாம் குறைந்த விலையில், குறைந்த ப்ரைஸில் பள்ளி குழந்தைகளுக்காக பேப்பர், நோட்புக்கு மற்றும் புத்தகங்கள் கிடைக்கின்றன. வாக்கியோங்கோ மிலாயியே. வாக்கியங்களை இணையுங்கள், மேட்சிட்டு. சப்ஜிக்கு மண்டிமே காய்கறி கடையில். சப் தரக்கி தர்காரியாங் மில்த்திகை. எல்லா விதமான காய்கறிகளும் கிடைக்கின்றன. சாபுன் கி துக்கானே சோப்பு கடை. பீச்சே கி கத்தார் மே ஹை. பின்னாடி இருக்கக்கூடிய வரிசையில் இருக்குது. நயா பாஜார் புதிய கடை வீதி. படா மகான் பெரிய கட்டிடம். தூஸ்ரி மஞ்சில் மே ரெண்டாவது மாடியில். தவாயி பர்தன் மில்தாகை மருந்து பாத்திரங்கள் கிடைக்கின்றன. கப்டே கி துக்கான் மே துணிக்கடையில். கई प्रकार की साड़ियाँ मिलती हैं நிறைய விதமான சேலைகள் கிடைக்கின்றன. प्रश्नों के उत्तर 3 वाक्यों में लिखिए.
கேள்விகளுக்கான பதிலை 3 வாக்கியங்களில் எழுதுக. नए बाजार में कहाँ कहाँ कौन कौन सी दुकानें हैं. புதிய மார்க்கெட்டில் எங்கே என்னென்ன கடைகள் இருக்கின்றன. நயே பாஜார் மே புதிய கடை வீதியில் கிரானே கி துக்கானே மளிகை கடை பலசரக்கு கடை சொல்கிறாங்க. சாவல் கி துக்கானே அரிசி கடைகள். சாம்னே கி கத்தார் மே முன்னாடி இருக்கக்கூடிய வரிசையில் எதிர் வரிசையில் ஆப்போசிட்டில் சாம்னே கி கத்தார் ஆப்போசிட்டு. சப்ஜி கி துக்கானே ஹை காய்கறி கடை இருக்கின்றன. பீச்சே கி கத்தார் மே பின்னாடி இருக்கக்கூடிய வரிசையில் சாபுன் கப்படே கி துக்கானே பி ஹை சோப்பு மற்றும் துணி கடைகள்லாம் இருக்கின்றன. கப்படே கி துக்கானோ மே கியா கியா சீஜே மில்தி ஹை துணி கடைகளில் என்ன பொருட்கள் கிடைக்கின்றன. कपड़े की दुकानों में कई तरह की सलवार कमीज और पतलून के कपड़े कई प्रकार की साड़ियाँ मिलती हैं. துணி கடையில் நிறைய விதமான சல்வார் கமீஸ் மற்றும் பேண்ட்டு ட்ரெஸ்ஸு நிறைய சேலைகள் எல்லாம் கிடைக்கின்றன. दूसरी मंजिल की दुकानें और कपड़े की दुकानों के बारे में लिखिए. இரண்டாவது மாடியில் இருக்கக்கூடிய கடைகள் மற்றும் துணிக்கடைகளை பற்றி எழுதுங்கள். दूसरी मंजिल की दुकानें में दवाई बर्तन चप्पल जूते आदि मिलती हैं. இரண்டாவது மாடியில் இருக்கக்கூடிய கடைகளில் மருந்து பாத்திரம் செருப்பு ஷூ முதலிய பொருட்கள் கிடைக்கின்றன. स्कूल बच्चों के लिए कागज नोटबुक और पुस्तकें मिलती हैं. பள்ளி குழந்தைகளுக்காக பேப்பர் நோட்புக் மற்றும் புத்தகங்கள் கிடைக்கின்றன. कपड़े की दुकान में हथकर के और खादी के कपड़े हैं. துணி கடைகளில் கையினால் செய்யக்கூடிய கைத்தறியினால் செய்யக்கூடிய மற்றும் கதர் ஆடைகள் கிடைக்கின்றன. यहाँ कई तरह की सलवार कमीज और साड़ियाँ मिलती हैं. இங்கே நிறைய விதமான சல்வார் கமீஸ் மற்றும் சேலைகள் கிடைக்கின்றன. தன்யவாத்.